எத்தனையோ இதிகாச புராணங்கள் இருந்தாலும் கூட முப்பந்தல் நீலி இசக்கியினுடைய கதை ஒரு உன்னதமான கதையாகும். ஆமா, அப்படிப்பட்ட உன்னதமான கதை நடந்த இந்த நாடு எத்தகைய நாடு என்றால், எத்தகைய நாடு? நாடு 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 நல்ல நல்ல நாடு, நல்ல நல்ல நாடு, நாட்டவன் போற்றும் நாடு. ஆமா, நாடு நல்ல நல்ல நாடு, நல்ல நல்ல நாடு, வெளிநாட்டவர்கள் போற்றும் நாடு. கோடை மழை பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, மாதம் 3 மழை பொழியும், நல்ல மழை பொழியும், வருடம் 3 பூவிளையும், மாதம் 3 மழை பொழியும், நல்ல மழை பொழியும், அங்கே வருடம் 3 பூ விளையும். கட்டுக்கலம் பொலி காணும் கதிர் உழக்கு நல் வேளையும், கதிர் உழக்கு நெல் வேளையும், அரிதாளை அறுத்து வர மறுநாளும் பயிராகும், அரிதாழை அறுத்து வர மறுநாளும் பயிராகும். அரிதாளின் கீழாகவே ஐங்கலத்தின் கூடே கட்டும் மறுகட்டி போரடித்தார் மழாதி செல்லல் என்றார். ஓடி யானை கட்டி ஆமா, யானை கட்டி அங்கே யானை கட்டி போரடிப்பார் போரடிப்பார். அவையா போரடிப்பார். அழகான பாரதமா பாரதமா ஓடே யானை கட்டி போரடிப்பார், போரடிப்பார், போரடிப்பார். அழகான பாரதமா பாரதமா. அந்த நீலியாகப்பட்ட இசைக்கியானவள் பிறப்பதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய கதை என்ன கதை என்றால், என்ன கதை? பழங்காலத்தில் சரி, ஆத்மலிங்கம் பெற்றிடவே வெற்றிடவே அந்த ராவணனோ எண்ணி வந்தான். ஆத்மலிங்கம் பெற்றிடவே வெற்றிடவே அந்த ராவணனோ எண்ணி வந்தான். 108 சிவலிங்கம் இருந்தாலும் சரி, சிவபெருமானின் ஆத்மலிங்கம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த தசகண்ட ராவணன் கைலாசமலை சென்ற பொழுதுதான் நந்தியம்பெருமாள் தடுத்தார். கோபம் கொண்ட ராவணன் சிவ கைலாசத்தையே பேத்தெடுக்க முயன்றான். அப்படி முயன்ற பொழுதுதான் 12 தோள்களாலே பனிமறையை பேத்தெடுக்க பனிவரையை பேர்ந்தெடுக்க சித்தமதி கோபம் கொண்டு ராவணனின் ராவணனோ செருக்கடுக்க பெருவிரலால் அழுத்தினாரே உடை. மதில் கோபம் கொண்ட ராவணனோ அந்த ராவணனோ செற்கடக்க பெருவிரலால் அழுத்தினாரே. ராவணன் கைலாய மாமலையை செருக்கோடு தூக்க துணிந்தான். சரி, இதை அறிந்த ஈஸ்வரனார் ஆ, தனது கால் கட்டை விரலால் மலையை அழுத்தினார். சரி, அந்த நேரம் அந்த நீசனான ராவணன் மலையின் அடியில் மாட்டிக்கொண்டான். சரி, தன் பலன் கொண்ட மட்டும் முயற்சித்தும் வெளியில் வர முடியாத துன்பப்பட்டான். சரி. ராவணன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? இசையில் மயங்காத மனிதனே கிடையாது, ஓஹோ, இசையில் மயங்காத ஜீவராசியே கிடையாது, கிடையாது, இசையில் மயங்காத இறைவனே கிடையாது கிடையாது என்று எண்ணி ஆ, அந்த 10 தலை கொண்ட ராவணனாகப்பட்டவன் சரி, தன்னுடைய 20 கரத்திலே ஒரு கரத்தை வெட்டினான். 10 தலைகளிலே ஒரு சிரத்தை அறுத்தான். சரி, இரண்டையும் ஒன்றாக இணைத்தான். ஆஹா, அழகான வீணையாக மாற்றினான். சரி, தன்னுடைய குடலை உருவினான். நரம்புகளை அங்கே தந்திகளாக சரி. மாற்றினான். ஆ, அப்படி மாற்றியவன் சாமகானம் பாடினான். ஆஹா, அருகில் இருந்த பார்வதியானவள் ஆ, மயங்கினாள். சரி, காம்போதி ராகத்தில் ஆ, தான் பாதி என்பதை மறந்து பரமனிடமும் சொல்லாது ஆடிக்கொண்டே கீழிறங்கி வந்தாள். ஆடினாள். ஆ. அதே காலத்திலே என்ன? திருப்பார்க்கடலை விட்டு பரந்தாமன் வந்து ஆ, அங்கே ஜதி சொல்லிக் கொண்டிருக்கிறான். சரி, அப்படி ஜதி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆ, இதையெல்லாம் அறிந்த ஈஸ்வரனார் கோபத்தோடு வருகின்றார். சரி. எப்படி வருகிறார் என்றால், எப்படி? என் மலையை பெயர்க்க வந்த ராவணனின் இசையில் மயங்கி தன்னிலையை மறந்து ஆடும் தாட்சாயினி கேட்டிடுவாய். அடியே பார்வதி, ஆ, என்னுடைய இமய மலையையே பேர்க்க வந்த இந்த ராவணனுடைய இசையில் இசையில் மயங்கி ஆ, தன்னை மறந்த நிலையில்
என்னிடமும் கூறாது இப்படி இறங்கி வந்து நாட்டியம் ஆடுகின்றாயே, ஆமா. அப்படி இசைக்கு மயங்கி ஆடியதால், இசைக்கு மயங்கி ஆடியதாலே நீ இசைக்கு எந்த பிறவியும் செய்வாய். இசைக்கு மயங்கி ஆடியதாலே நீ இசைக்கு எந்த பெயரும் பெறுவாய். அப்படி இசையில் மயங்கி நீ நாட்டியம் ஆடிய காரணத்தினால் நீ இசைக்கு எந்த பிறவி எடுத்து நீ வாழக்கடவா என்ற சாபத்தை கொடுத்தான். சரி. அதே காலத்தில் அங்கே அழகாக நட்டுவாங்கம் செய்து கொண்டிருக்கின்றானே நாராயணன். சரி. அவனை பார்த்து சிவன் என்ன சாபம் கொடுத்தார் என்றால், என்ன சாபம் கொடுத்தார்? மைத்துனரே, கொட்டு மேளம் தட்டி நீரும் நட்டுவாங்கம் சொன்னதாலே, கொட்டு மேளம் தட்டி ஜதி சொல்லி அன்புக்குரிய தங்கையை ஆட வைத்த காரணத்தினால் நட்டுவனார் என்ற நீங்கள் பழகை நகரத்திலே பிறந்திடுமே. நட்டுவனார் என்ற நீங்கள் நகரத்திலே பிறந்திடுமே. ஆகவே நட்டுவனாக பிறப்பீர் என்ற சாபத்தை கொடுக்க உடனே ஆவேசம் கொண்டாள் பார்வதியார். ஆடும் பெண்ணாய் நான் பிறந்தாய் அச்சகராய் வந்தோதினே. ஆடும் பெண்ணாய் நான் பிறந்தாய் அச்சகராய் வந்தோதிப்பே. என்ன அழகில் அந்த பார்வதியின் சாபப்படி பரமனுமே சிவபெருமான் அவதாரம் செய்திடவே அந்த பழகை நல்லூர் வந்தாரையா. அவதாரம் செய்திடவே பழகை நல்லூர் வந்தாரையா. ஆகவே பார்வதியினுடைய சாபத்தின்படியாக சரி ஆண்டவன் சிவபெருமானாகப்பட்டவன் என்ன அங்கே பழகை நல்லூரிலே எங்கே வந்து பிறக்கிறான் என்றால், பிறக்கின்றான் சிவ ஆட்சியின் மகனாக சரி வேலவனார் என்ற திருநாமத்தோடு பிறந்தார் ஆதிசிவன். நல்ல பேரா இருக்க. ரைக்கு யஜூர் சாம அதர்வண என்ற 4 வேதங்கள் சரி கற்றார். 6 சாஸ்திரங்களை உணர்ந்தார். 18 பிராணங்களை கற்றார். 96 தத்துவத்தை அங்கே ஓதி உணர்ந்தார். சரி அப்படிப்பட்ட வேலவனார் என்ற பெயரோடு அந்த சிவ ஆலயத்தினுடைய நாயகனாகப்பட்ட ஆண்டவன் பரமனையே பூஜித்து வந்தார் அந்த வேலவனார். சதுர்வேத நாயகரின் வீதி உலா நேரத்திலே, சதுர்வேத நாயகரின் வீதி உலா நேரத்திலே சதிராடி பொன்பொருளை சேர்த்தே வாழும். ஆமா சேர்த்தே வாழும் மங்கையவள் சிவகாமியாள் சதுராடி பொன்பொருளை சேர்த்தே வாழும். ஆமா சேர்த்தே வாழும் நாட்டிக்குல பெண்ணவளும் சிவகாமியாள். ஆகவே அன்னை பார்வதியாகப்பட்டவள் எங்கே பிறக்கின்றாள் தெரியுமா? எங்கேயே பிறக்கின்றாள்? சிவகாமி தாசியானவள் ஒரே ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்றந்த தாசியானவள் அந்த இறைவனாகப்பட்ட பரமனை வேண்டிய காரணத்தினால் அழகான ஒரு பெண்மகளும் பிறந்தாளே. அந்த தாசி பெற்றெடுத்த அழகு பிள்ளையை சீரோடு வளர்க்கின்றார்கள். சரி அப்படி வளர்த்து விட்ட பின்னால் தான் ராகதானம் பல்லவியை கற்றாள். ராகதானம் பல்லவியை கற்றாள். அழகை நல்ல திருக்கோவிலே ஆடி பொன்னும் பொருளும் நித்தம் நித்தம் சேர்த்தாள். பொன்னும் பொருளும் நித்தம் நித்தம் சேர்த்தாள். அந்த பூவையான லட்சுமியாம் தாசி தாசி பேசி ராகதானம் பல்லவியை கற்றாள். பொன்னும் பொருளும் ஆடி அங்கு சேர்த்தாள். ஆகவே அந்த தாசி பெண்ணாகப்பட்டவள் என்ன
என்ன என்னையா? ஆதிதாளம் ரூபகம் திசிரம் மிஸ்ரம் கண்டம் ஆஹா சங்கீர்த்தனம் சாப்பு ஜம்பை போன்ற தாளக்கட்டுகள் ஆஹா குறையாமல் ஆ. மேளம் கொட்டும் வேளையில் ஆடினாள் பாடினாள். ஆஹா. இந்த விதமாக ஆ. ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி என்று அன்று அந்த லட்சுமி பெண்ணாகப்பட்டவள் என்ன எப்படி ஆடுகின்றாள், எப்படி அவள் ஆடுகின்றாள்? எப்படி வருகின்றாள் என்றால் எப்படி? பச்சை நீரப்பட்ட ஆடையும் பவள நீர மேலாடையும் பவள நீர மேலாடையும் கச்சணிந்த தாசி அவள் நடைபெறுகின்றாள். நடைகின்றாள். படிதானே வந்தாள். தாசி பெண்ணும் ஆடுகின்றாள். ஆடுகின்றாள். உலகமெல்லாம் வியக்கும் வண்ணம் ஆடுகின்றாள். அந்த தாசி பெண்ணாகப்பட்டவள் சரி கோவிலுக்கு முன்னால் வந்து ஆஹா. அந்த கரும்பு மொழியாள் ஆஹா. அந்த குறும்பு விழியாள் விழியாள். லட்சுமி ஆகப்பட்டவள் சதுராடி வருகின்றாள். என்ன அழகு! இங்கே என்ன சதுராடி வருகின்ற அந்த மங்கையாகப்பட்ட லட்சுமியை கண்டு ஆண்டவனே மயங்கினான் ஆஹா. என்றுதான் சொல்ல வேண்டும். ஓஹோ காரணம், அந்த ஆண்டவனுக்கு பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் அந்த வேலவனார் அவர் மயங்கினார். அந்த அழகான லட்சுமி தேவியாகப்பட்டவள் ஆஹா அர்ச்சகரை அழைத்துக் கொண்டு நேராக வீட்டுக்கு வருகின்றார். சரி வீட்டுக்கு வந்தா என்ன ஆச்சு? அந்த லட்சுமியினுடைய தாயாகப்பட்டவள் என்ன நல்ல காவி பல்லோடு வாங்க வாங்க மருமகனே ஆமா மருமகனே என்னை வாயெல்லாம் பல்லாக்கினார். ஐயா, வாங்க வாங்க மருமகனே ஆமா, மருமகனே. என்று அழைத்தாள் பெண்ணவளோ. மையல் கொண்ட வேதியனை மங்கையவள் தழுவியதா. அங்கே மையல் கொண்ட வேதியனை மங்கையவள் தழுவியதால் மனமகிழ்ந்த வேதியனும் அங்கே மனமகிழ்ந்த வேதியனோ ஆயிரம் பொன்னை ஆயிரம் அளித்தானே. 2000 பொன் கொடுத்தான் நல்ல சுகம் கொடுத்த தாசிக்காக வேண்டி. ஆஹா. 4000 பொன் கொடுத்தான் அன்புருக அத்தான் என்று சொன்ன ஒரே ஒரு சொல்லுக்காக வேண்டி. அடே அப்பா பொன் இழந்தான், பொருள் இழந்தான், மண் இழந்தான், மாடிமனை இழந்தான், கண் இழந்தான், போல் மாறி கருத்திழந்தான். கொடுத்து கொடுத்து சுகம் கொண்ட கோழையான வேதியனாகப்பட்டவன் சரி எல்லாம் பறிகொடுத்து விட்ட பின்னால் பின்னால் கொடுப்பதற்காக வேண்டி கடன் வாங்கினான். இன்று அவள் வீட்டுக்கு சென்றால் கொடுப்பதற்கு ஒன்றும் கையில் கிடையாதே கிடையாது என்று மனதில் அவள் எண்ணி எண்ணி கொடுப்பதற்கு பொருள் இல்லையே, கொடுப்பதற்கு பொருள் இல்லையே, கோலமையில் தாசிக்கென்றே கோயில் சொத்தை கொள்ளை அடித்தார். கோயில் சொத்தை கொள்ளை அடித்தார். சாயதிலும் கேடாய் போனார். கோயில் சொத்தை கொள்ளை அடித்தார். கோயில் சொத்தை கொள்ளை அடித்தார். அங்கே நாயதிலும் கேடாய் போனார். ஆண்டவா பரமசிவா, அந்த லட்சுமி என்ற தாசியானவள் என்ன செய்கின்றாள்? கொடுத்ததெல்லாம் போதுமையா, கொடுத்ததெல்லாம் போதுமையா. சுவாமி, சுவாமி இந்த பாவிக்காக வேண்டி மாடிழந்து மனை இழந்து சொத்து இழந்து சுகமிழந்து அத்தனையும் பறிகொடுத்து கேட்காதவரிடத்திலெல்லாம் கடனாக பொருளை பெற்று நான் இன்பத்தோடு வாழ்வதற்காக வேண்டி அள்ளி அள்ளி கொடுத்தவரே, இன்று கோயில் சொத்தையும் கொள்ளையடிக்கும் நிலை வந்ததே. சுவாமி எனக்கு பொன் வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மண் மாடிமனை வேண்டாம். சொத்துக்கள் எதுவும் வேண்டாம் சாமி. வேண்டாம் வேண்டாம் என் பொருட்டு கோயிலையே கொள்ளையடித்துக் கொடுத்தீர்களே சுவாமி. சுவாமி ஆகவே நீங்கள் எனக்கு கணவனாக வாய்த்தாலே போதும் என்றவள் கண்ணீர் விட்டு கதறி எழுதாள். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஒரு நாள் அந்த லட்சுமி தாசியை தேடி வருகின்றான்
அந்த வேலவனார் அந்த அர்ச்சகராகப்பட்டவன் சரி. அன்புக்குரிய காதலியை பார்ப்பதற்காக வேண்டி ஆசையோடு வருகின்றான். 1000 எண்ணங்களை நெஞ்சத்திலே சுமந்து வருகின்றான் அர்ச்சகன். அப்படி வருகின்ற பொழுதுதான் தடுத்து நிறுத்தினாள். காசில்லாத மனிதனையே கடவுள் கூட ஏற்க மாட்டார், இல்லானை இல்லாள் வேண்டாம் என்று சொல்லி அந்த தாய் கிழவி அங்கே சொல்லாரே சுட்டரித்தார். அந்த கிழவி சொன்ன கடுமொழியை கேட்ட மறையோ பழக நூரை விட்டே செல்ல மனதில் நினைத்தான். கிழவி சொன்ன கடுமொழியை கேட்ட மறையோ பழகனூர் விட்டே செல்ல மனதில் நினைத்தான். கோவிலுக்கு போகாமல் தகிட 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 பூசைகளும் செய்யாமல் அந்த அர்ச்சகனாகப்பட்டவன் சரி பூஜைகளையும் செய்யாமல் காட்டு வழி நடக்கலாம். நான் வேதியனோ கள்ளிக்காட்டை வந்தவனும் களைத்திருந்தான். அப்படி மனம் வாடியவன் காட்டு வழியாக வருகின்ற பொழுதுதான் இந்த லட்சுமி என்ற தேவதாசியாகப்பட்டவள் சரி அங்கே தண்ணீர் எடுத்து வருகின்றாள். வீட்டுக்கு வந்தவள் அன்புக்குரிய தாயை பார்த்து அம்மா அம்மா வந்தாரா, அம்மா அம்மா வந்தாரா, ஆசையுள்ள நாயகன் அம்மா அம்மா என் அன்புக்குரிய பிராணநாதன் வந்தாரா என்று கேட்டார். வந்தாரம்மா வந்தார். சரி வெறும் பெயருக்கு இங்க என்னடி வேலை? நான் தாண்டி அவனை அனுப்பி வைத்தேன். அப்படி சொல்லாதே. இனிமேல இந்த பழகை நல்லூரில் அவன் வாழவே முடியாது. எந்தெந்த தாய்க்கிழவி சொன்ன பொழுது சரி அந்த பெண் கொடியானவள் கண்ணீர் விட்டு கதறி எழுதாள். ஐயோ அடியே சண்டாளி, நீயா என்னை பெற்றவள்? பொன்னையும் பொருளையும் அத்தனையும் நமக்காக வேண்டி கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்தையுடைய அந்த அர்ச்சகர் அன்புக்குரியவர், அவரிடத்தில் இப்பொழுது பொன் பொருள் இல்லை என்பதற்காக வேண்டி விரட்டுவது எந்த வழியில் நியாயம் தாயே என்று அந்த தாசி பெண்ணானவள் அம்மனுக்கு சூட்டி அழகு பார்த்த ஆமா அழகு பார்த்த ஆபரணம் யாவும் தானே கொண்டே அம்மனுக்கு சூட்டி அழகு பார்த்த ஆமா அழகு பார்த்த ஆபரணம் யாவும் தானே கொண்டே தன்னை எண்ணல் அந்த அன்னை பார்வதிக்கு உமையாளுக்கு சூட்டிய அத்தனை நகைகளை எல்லாம் எடுத்து எந்த அர்ச்சகன் கொள்ளையடித்து கொடுத்தானோ அந்த பொன்னையும் பொருளையும் தன் அங்கமெல்லாம் சூட்டி கண்ணாடி முன்னால் என்று பார்க்கின்றாள். அப்படி பார்த்து இந்த அழகை எவன் பார்க்க வேண்டுமோ அவன் இங்கு இல்லையே, அவன் காட்டு வழியாக சென்று விட்டானே என்று எண்ணத்தோடு அந்த லட்சுமி தாசியாகப்பட்டவள் வேகமாக ஓடுகின்றாள். அத்தானத்தான் நீங்கள் போக வேண்டாம், ஆமா அத்தானத்தான் நீங்கள் போக வேண்டாம், அடியாளையும் நீங்க மறக்க வேண்டாம், அத்தானத்தான் நீங்கள் போக வேண்டாம், போக வேண்டாம், அடியாளையும் நீங்க மறக்க வேண்டாம். வேதியனுக்கு பின்னால் கால்கடுக்க ஓடியவள் கொள்ளையிட்ட கோயில் சொத்தை கொண்டு வந்து அங்கே வைத்தாள். கள்ளமில்லா காதலனாக இருக்க வேண்டினேன் என்று களவு செய்து பொருளை எல்லாம் காட்டி உருகினாள் என்று அந்த வேதியன் காலடியில் வீழ்கின்றாள். வீழ்ந்தவள் நவரட்சி எடுக்குதென்றார் நல்லதண்ணி கேட்கலானாள், நவரட்சி எடுக்குதென்றார் நல்லதண்ணி வேண்டும் என்றாள்.
தண்ணீருக்கு நான் எங்கே அடி போவேன் அன்புக்குரிய தாசி பெண்ணே? அந்த தண்ணீர் தாகத்தை நீர்க்க வேண்டுமானால் வெத்திலையை போட்டு அந்த தாகத்தை தீர்ப்பா என்று சொல்ல அந்த தாசியானவள் தாம்பூலம் போட்டாள். ஆனால் அந்த தாம்பூலத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருந்த காரணத்தினால் அந்த தாசி பெண்ணனுடைய மேனியெல்லாம் வியத்திருக்க, சரி, அங்கே தலையின் சுற்றி சிறங்க அங்கே மயங்கினாளே. இந்த வையத்தையே மயக்க வந்த தாசி பெண்ணாகப்பட்டவள் அந்த தாம்பூலம் பிடிக்காமல் வியர்த்து தலை சுற்றி கிறங்கி அவன் மடியிலே படுத்திருக்கின்ற பொழுதுதான் என்ன செய்தான்? அவன் தலையை வருடி 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 சுகம் கொடுத்தான். வருடி கொண்டிருக்கின்ற பொழுது அவன் கண்ணெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? கோவில் சொத்தெல்லாம் ஒழுங்கா இருக்கா? அன்னை பார்வதிக்கு அணிவித்த அத்தனை நகையும் இந்த தாசிதானே அணிந்திருக்கின்றாள் என்று ஒவ்வொன்றையும் அங்கே அடையாளம் பார்க்கின்றான். அப்படி ஊட்டி உள்ள அந்த பொன்னகையை போலே கலட்டினாலே. ஊட்டி உள்ள அந்த பொன்னகையை, பொன்னகையை போலே அவன் கலட்டினானே. உண்டதிலே கட்டி வைத்தார், கட்டி வைத்தார். உயவளை என்ன செய்தான் தெரியும்? உண்டதிலே கட்டி வைத்தார், கட்டி வைத்தார். தூயவளை என்ன செய்தான்? ஆகவே தாசிதானே தூங்குகின்றாள் என்ற எண்ணத்தோடு நங்கையின் மேனையிலே பொங்கி விழிந்த அத்தனை நகைகளை எல்லாம் பொட்டலமாக கட்டியவன் கட்டி என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்கின்றான்? இந்த பெண்ணை கொலை செய்தால் என்ன, இவளை கொன்றுவிட்டால் என்ன என்று யோசிக்கின்றான். சரி, தலையணையை போலே மணலுங்கூட்டி, தலையணையை போலே மணலும் கூட்டி, மணலும் கூட்டி ஆசியவள் தலையை அதிலே வைத்து போலே மணலும் கூட்டி, மணலும் கூட்டி ஆசியவள் தலையை அதிலே வைத்து கொலை உணர்வு கொண்ட வேதியனும், கொலை உணர்வு கொண்ட வேதியனும் ஒன்று போட திட்டமலை தீட்டினாரே. கொலை உணர்வு கொண்ட வேதியனோ, வேதியனோ ஒன்று போட திட்டம் தீட்டினானே. அந்த பேதை பெண்ணை கொல்வதற்காக வேண்டி கல்லெடுத்தான் பாவியவன். பாவியவன் மெல்லிடைய தலையில் போட்டொழிந்தான். கல்லெடுத்தான் பாவியவன், அந்த பாவியவன் மெல்லிடைய தலையில் போட்டேனான். ஆகவே கல்லை எடுக்கின்றான். அந்த பொல்லாத வேதியனும் பாராங்கல்லதனை தூக்கினான். கொஞ்சமேனும் பரிதாபம் இல்லாமல் நம்பி வந்தாளே என்று கூட எண்ணாமல் கல்லெடுத்து காதலியின் தலையிலே போட்டான். போட்டவன் கள்ளிச்செடி மறைவிலே சென்று ஒளிந்து கொள்ளுகின்றான். அந்த தாசி லட்சுமியாகப்பட்டவள் கண் விழித்து பார்க்கின்றாள். அவள் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது யாரை நம்பி வந்தோமோ, யார் நம்மை காலமெல்லாம் காப்பாற்றுவார் என்று எண்ணினோமோ, தாசி என்ற பட்டத்தை நீக்கி தாரம் என்ற பட்டம் எனக்கு யார் வழங்குவார் என்று எண்ணினேனோ, அந்த சண்டாளன் தூங்க வைத்து கழுத்தறுத்து விட்டானே. தொட்டவனே துணை என்று நட்ட நடுக்கு ஆடு வந்த என்னை இந்த கதிக்கு நீ ஆளாக்கலாமா? உற்ற துணை நீ என்றுதானே ஓடோடி வந்தேன். துணை நீயே என்று பெற்றவளை நான் மறந்தேன். அந்த பாசம் மறந்தே உன்னை சொந்தம் என்று வந்தேன். அந்த பாசம் மறந்தே உன்னை நான் சொந்தம் என்று வந்தேன். ஏ தெய்வங்களே, நான் என்ன பாவம் செய்தேன் என்று அழுது மணலிலே புரண்டாள், உருண்டாள், துடித்தாள், துவண்டாள். அப்படி துவண்ட தாசியானவள்
அங்கம் எல்லாம் ரத்தம் சுட்ட, அங்கம் எல்லாம் ரத்தம் சுட்ட, அங்கும் இங்கும் புரண்டழுதாள் தங்கமேனி துடி துடிக்க, தங்கமேனி துடி துடிக்க, அந்த தாதியவள் மயங்கினாளே, அவள் தங்கமேனி துடி துடிக்க, தங்கமேனி துடி துடிக்க, அந்த தாதியவள் மயங்கினாளே என்று அவள் மூச்சையுற்று அந்த கள்ளி மரத்தடியில் சாய்ந்தாள். சரி, இதனை கண்ட வேதியன் என்ன செய்தான் என்றால், என்ன செய்கின்றான்? பாதியிலே விட்டு விட்டாள் பாவி நம்மை காட்டித் தருவாள், பலகை நல்லூர் மக்கள் எல்லாம் பாவி என்றே நம்மை பழிப்பார், கோயில் நகையை கொள்ளையிட்ட கொடும்பழியும் வந்து சேரும் என்று எண்ணி வேறொரு கல்லை மீண்டும் அவளி தலையில் எறிந்தான். என்று எண்ணி வேறொரு கல்லை அவன் மீண்டும் அவளின் தலையில் எறிந்தான். மற்ற யாரும் இல்லாத நட்ட நடுக்காட்டிலே சரி, சுடுகின்ற மணல் வெளியிலே அவள் தள்ளாடி 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 எழுந்து 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 புரண்டு புரண்டு உருண்டு உருண்டு நிழல் கொடுத்த கள்ளி கொப்பை பிடிக்கின்றாள். சரி. அது மரமாக இருந்தாலும் நிழல் கொடுத்தது. ஆமா, ஆனால் ஆனால் மணவாளனாக வருவான் என்று எண்ணிய இந்த சண்டாளன் என்னை கல்லாலே கொன்று விட்டானே காதகன் என்று மனதுக்குள்ளே எண்ணியவள் அந்த கள்ளி கொப்பை முறித்து அவள் கையோடு அணைக்க அந்த கள்ளி கொப்பு அவள் நெஞ்சிலே விழுகின்றது. அந்த கொப்பினை பிடித்தபடியாக அந்த கோதையவள், அந்த லட்சுமி தாசியவள் என்ன சொன்னாள் தெரியுமா? என்ன? நம்ப வைத்து கல்லறிந்தே, நம்ப வைத்து கல்லெறிந்தே, நரிமகனை நானும் கொள்வேன், நம்ப வைத்து கல்லெறிந்தே, நம்ப வைத்து கல்லெறிந்தே, நரிமகனை நானும் கொள்வேன். வானகமே வையகமே நீயே சாட்சி, செஞ்சுடரே சிவனாரே உமையாளே நீயே சாட்சி, நிழல் கொடுத்த கள்ளி கொப்பே நீயே சாட்சி அம்மா, என்னை துடிதுடிக்க சாகடித்த இந்த சண்டாளன் எடுக்கின்ற அடுத்த பிறவியில் நிச்சயமாக நான் கொள்வேன். இங்கே வேதியன் என்ன செய்தான் என்றால், என்னைய செய்கின்றான்? புன்னகை கொண்டு புன்னகையோடு புறப்பட்டானே, ஆவது வரல தாகமும் தீர்க்க கிளம்பி நாடினான். பொன்னகை கொண்டு புன்னகையோடு புறப்பட்டானே, ஆவது வளர தாகமும் தீர்க்க சிறு உண்டு கண்டான். அப்படி கிணற்றைக் கண்டு வாளி எடுத்து தண்ணீர் எடுக்கின்ற பொழுதுதான் கல்லுக்கிடையில் இருந்ததோரு காதலன் தன்னை நடிக்க, கல்லுக்கிடையில் இருந்ததோரு கரிய நாகம் தந்தடிக்க கைப்பொருளை நழுவ விட்டான், கைப்பொருளை நழுவ விட்டார், கடுவிஷவும் தலைக்கேறவே கைப்பொருளை நழுவ விட்டார், கைப்பொருளை நழுவ விட்டார், கடிய வீசம் ஏறாது, வாயெல்லாம் நுரையும் கக்க, ஆமா நுரையும் கக்க, பாதகனும் மாண்டழிந்தான், அங்கே வாயெல்லாம் நுரையும் கற்க, ஆமா நுரையும் கற்க, பாதகனும் மயங்கினானே. வெள்ளை நுரை வாயில் வெளியில் வர வர அங்கே அவன் மாண்டொழிந்தான். சரி, அந்த லட்சுமி தாசியினுடைய அன்பு அண்ணனாகப்பட்டவன் சரி, அந்த திருநீல கண்டன் ஆ, தங்கையை தேடி வேகமாக ஓடோடி வருகின்றான். ஆஹா, அங்கமல்ல ரத்தம் சொட்ட தங்கை தன்னை நிலை அறிந்தான், அங்கமெல்ல ரத்தம் சொட்ட தங்கை தன்னை நிலை அறிந்தான், அண்ணன் நில நழுதழுது துடித்தான் அம்மா, அவன் துடித்தாரையா, அவ்விடத்தில் அல்லவனும் மாள நினைத்தான், அண்ணன் அவன் அழுதழுதே துடித்தாரையா, துடித்தானையா, அந்த இடத்தில் அவனும் ஆள நினைத்தான். கண்ணீர் விட்டு கதறியவன் எந்த தங்கையை எப்படி கொன்றானோ அதே கல்லை எடுத்தான்.
அந்த கல்லிலே தன் தலையை முட்டுகின்றான். முட்டி முட்டி வேதியேனும், முட்டி முட்டி வேதியேனும், ஒன்று விட்டு கல்லதில்லை, நீலகண்டன் முட்டினானே, அந்த நீலகண்டன் முட்டினானே, அவன் நிம்மதியாய் மண்டொழிந்தான். இந்த உயிர்கள் மூன்றும் நேராக கைலாசம் செல்கிறது. சரி. ஆண்டவா, ஆண்டவா, ஈஸ்வரா, ஈஸ்வரா, எனக்கு நற்கதியை தந்து விடாதே. நான் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும். என்னை துடிக்க துடிக்க கல்லால் எறிந்து கொண்டானே, அவனை நானும் துடிதுடிக்க கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு இன்னொரு பிறவி வேண்டும் என்று அந்த பெண்கொடியாள் ஈசனிடத்திலே வரமாக பெற்றாள்.